தொடர்ந்து பிரபலங்களினுடைய இழப்பு மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு வேதனை கொடுத்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அப்படி தான் பிரபல சீரியல் துணை இயக்குனராக வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்த பழனி அப்படின்றவர் இப்போ காலமாகியிருக்காரு. இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் ரொம்ப வெள்ளாக பரவி வந்துட்டுருக்கு. மலர் அப்படின்ற சீரியல் மிகப்பெரிய அளவில் சன் டிவியில் ரொம்பவே பார்த்திங்கன்னா மக்களிடையே வரவேற்பு பெற்று வந்த ஒரு சீரியல். ஆனால் இந்த சீரியல் சமீபத்தில் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால் மிகப்பெரிய அளவில் அது எல்லோருக்குமே வேதனை கொடுத்துருந்தது. இந்த நிலையில் இப்போ அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த பழனி அவர்கள் காலமாக இருக்காரு. இதனால சுரேந்தர் அவர்கள் நல்ல மனிதர், எப்படி இந்த அண்ணனினுடைய இழப்பை அந்த குடும்பத்தினர் தாங்கிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. ரொம்பவே வேதனையாக இருக்கு, நல்ல மனிதர் அப்படின்னு சுரேந்தர் ரொம்பவே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருந்தார். இந்த விஷயம் இப்போ ரொம்ப சமூக வலைதளங்களில் எல்லோராலையும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. என்னடா இது இப்படின்னு திடீர்னு நிறைய பேர் நம்மளை விட்டு போறாங்களே அப்படின்ற மாதிரி எல்லோருமே ரொம்பவே வேதனை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க சினிமா பிரபலங்கள். நம்மளுடைய சார்பாகவும் பழனி அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, பாக்யலட்சுமி சீரியல் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் நல்ல வரவேற்பு பெற்றது. இதில் கோபி அவர்கள் ரொம்பவே நல்ல ஒரு கேரக்டர் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு இப்போ அப்படின்னா, நான் நிச்சயமாக இந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக நிறையவே பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னானா. ஏற்கனவே அவரிடம் கேள்வி கேட்டிருந்தாங்களா, இது முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் மறுபடியும் சீரியல் நடிக்க வாங்க, என்ன சீரியல் நடிக்க போகிறீங்க அப்படின்னு பல கேள்விகளை ரசிகர்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு கோபி அவர்கள் அப்படின்னா, நிச்சயமாக அடுத்து நான் கொஞ்சம் நாளைக்கு இடைவெளி விட்டு தான் நடிப்பேன், என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும். இந்த சீரியல் எதிர்பாராத விதமாக நல்ல வரவேற்பு பெற்றனால நான் சீரியல்னே இருந்துட்டேன். இனிமேலாவது கொஞ்சம் நேரமாவது என்னுடைய குடும்பத்தோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாராம். இதில் 2 மனைவி இருக்கிற மாதிரி காட்டி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இதில் காட்டியிருப்பாங்க. இந்த சீரியல் துவங்கினதுக்கு அப்புறமாக நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. யாருமே இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட நிறைய நாட்கள் ஓடிருச்சு இந்த திரைப்படம். நம்ம அந்த கதையை எப்படி கொண்டாடுவோமோ அதே போல தான் இந்த சீரியலையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கொண்டாடி இருக்கிறாங்க. மேலும் இதே போல் அவரை அடுத்த சீரியலில் நடிப்பாரா அப்படின்னு எல்லோருமே காத்துட்ருக்காங்க ரசிகர்கள். என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.